ஸோ மக்களே இதுதான் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுங்க. பாண்டிச்சேரி ஏர்போர்ட்னு வந்தாச்சுங்க. ஸோ இதில் மொத்தமாகவே ரெண்டு ஃப்ளைட் தான் ஆப்ரேட் ஆகுங்க. டெய்லி 2 ஃப்ளைட்டாக 3 ஃப்ளைட்டாங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச கீழே எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இண்டிகோ தான் ஆப்ரேட் ஆகுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஸ்பைஸ் ஜெட் ஆப்ரேட் ஆகுதா இல்லையாங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. ஸோ அது தெரிஞ்சு எனக்கு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு ஹைதராபாத்துக்கு ஒரு வண்டி போச்சுங்க, ஓகேங்களா. தானே அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ஒரு வண்டி போச்சுங்க, புதுசு பாண்டிச்சேரியிலேருந்துங்க. ஸோ அந்த ரெண்டு வண்டி ஆப்ரேட் ஆகுது இல்லையாங்கிறது நிஜமே எனக்கு தெரியலைங்க. ஸோ ரெண்டு வண்டி தான் போங்க. ஒன்று 5 ஜெட், ரெண்டுமே 5 ஜெட் தான் நினைக்கிறேன். 5 ஜெட் கிடையாதுங்க, இண்டிகோ தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடி யார் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்திருந்தீங்கிறது கீழே எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதுதான் பாண்டிச்சேரி ஏர்போர்ட், ரன்வே உள்ளே இருக்குது மக்களே. ஸோ ஒரு மீடியமான ஃப்ளைட்டு, இந்த மாதிரி ஃப்ளைட்டு தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்குதாங்க. ஸோ ஒரு 140 150 சீட்டு கெப்பாசிட்டி உள்ள விமானங்கள் உள்ள வருமா வராதாங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. ஸோ நார்மலாக இருக்கிற ஃப்ளைட்டு பூரா நானுங்க ஒரு 70 சீட்டு 80 சீட்டு இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளைட்டு பூரா எல்லாமே லேண்ட் ஆகுங்க. ஸோ அதுதான் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுங்க. ஸோ ஹெவியான விமானங்கள் லேண்ட் ஆகுமாங்கிறது எனக்கு நிஜமான தெரியல. தெரிஞ்ச எனக்கு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதுதான் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி ஏர்போர்ட் யார் வந்திருந்தீங்கிறது கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ சேலம் ஏர்போர்ட் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க, ஓகேங்களா. சேலம் ஏர்போர்ட் ரன்வே எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் ரன்வே இருக்குங்க, ஓகேங்களா. ரன்வே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குமா இருக்குது நிஜமான தெரியல. ஸோ இன்னொரு டைம் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் இதுலேருந்து போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன எது டீட்டெயிலுங்கிறது மொத்தமாகவே நான் சொல்கிறேன். நான் எனக்கு கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா இது ஏர்கிராஃப்டெல்லாம் ரொம்ப சின்ன ஏர்கிராஃப்ட் தான் வருங்க. பெரிய ஏர்கிராஃப்ட் வருமாங்கிறது எனக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு 80 சீட்டு ஒரு 70 சீட்டு இந்த மாதிரி இதுனா ஓகேங்க. ஸோ 140 சீட்டு 150 சீட்டு இதில் வருமாங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. தெரிஞ்ச எனக்கு கீழே எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ உள்ளே போய் போகலான்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ உள்ளே நாட் அலவுடுன்ட்டாங்க. ஸோ அதனால் என்ன உள்ளே போக முடியல. ஸோ வெளியே நின்று தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஸோ வெளியே கேட் விட்டு வெளியே அவுட்டர் தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஸோ நான் டெஃபினட்டாக முடிஞ்சால் போய் பார்ப்பேங்க. ஃப்ளைட் டிக்கெட்டு தங்கமாக ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேரியன்ட் ஆகுங்க, ஓகேங்களா. நார்மலாக நம்ம நினைக்கிற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் ஒவ்வொரு நாளைக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளானிக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிக்கெட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் சீட்டு பிடிக்கிறதுக்குமே காசு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஸோ என்ன மாதிரி இருக்குது ஏது மாதிரி இருக்குது ஃப்ளைட்டை பற்றி அப்டேட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நார்மலாக தெரியுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா அவங்க எனக்கு கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எந்த கிராஃப்ட் நல்லா இருக்குங்கிறது கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கிராஃப்ட்டுங்கிறது அந்த விமானம் எப்படி இருக்குது என்ன மாதிரியோட வகை அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட்டுங்கிறதுங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் விமானத்தினோட பற்றி பாண்டிச்சேரியோட ஏர்போர்ட்டுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்தீங்கன்னா கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஏர்போர்ட் போகலாங்கிறது கீழே எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அங்கமாலி நான் போகலாம் தான் நினச்சிருந்தேன். அங்கமாலி கொச்சின் போகலாம் தான் நினச்சிருந்தேன். ஸோ அதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நான் அங்கமாலி போயிருப்பேன் நான். இல்லையா டெஃபினட்டாக அங்கமாலி நான் போக வேண்டியதான். அங்கமாலி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜா எல்லா கண்ட்ரிக்குமே அனதர் கண்ட்ரிக்கெல்லாம் ஃப்ளைட் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இது ஒரு மீடியமான ஒரு ரன்வே தான், ஸோ ஓகேங்களா. ஸோ